நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக நடைபெற்ற கிட்னி விற்பனை விவகாரத்தில் மோசடி ஆவணங்கள் தயார் செய்த ஆனந்தனால் பாதிக்கப்பட்ட நபரிடம் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதிகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய கிட்னி விற்பனையானது பெரும் அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து சட்டவிரோதமாக நிகழ்ந்த இந்த கிட்னி விற்பனையில் இடைத்தரகராக செயல்பட்டவர் ஆனந்தன் என்ற தகவல் வெளியாகி அவர் மீது தற்பொழுது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆனந்தன் சட்டவிரோதமாக இந்த கிட்னியை விற்பனை செய்வதற்கு பல்வேறு தரப்பினரிடமும் ஆவணங்களை பெற்று போலியான ஆவணங்களாக மாற்றம் செய்துதான் கிட்னி விற்பனையை செய்திருக்கிறார். தற்பொழுது அவருடைய நண்பர் திரு மோகன் அவரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவர் தற்பொழுது நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். உங்களுக்கு ஆனந்தன் எப்படி அறிமுகம்? சொந்த ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருந்து இங்க பேப்பர் மில்ல வேலை செய்யறப்ப அவர் பழக்கம். அவரு மாமா கார்பெண்டரா இருந்தாரு. அதுல அவரு வேலைக்கு வருவார். நான் பேப்பர் மில்ல கூட்டுறதுக்கு போறப்ப அவர் பழக்கம் 30 வருடத்துக்கு முன்பு. அது மூலியமா பழக்கம். இப்போ ஆனந்தன்ட்ட உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எதற்காக கொடுத்தீங்க? எப்படி மாத்துனாங்க? அதான் அந்த கௌசல்யாங்கிறவங்க சிறுநீரகம் எடுப்பதற்காக அவங்க அப்பா சீனிவாசன் பெயரை என்னுடைய ஆதார் கார்டை மாற்றி எடுக்கிறதுக்காக வாங்கிட்டு போனாரு. வாங்கிட்டு போய் சீனிவாசன் இது ஒரு முறை தான் மாற்றப்படும். ஆதார்ல பெயர் ஒரு முறை. ஆனா அவர் என்ன சொன்னாரு, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் மாத்தி தரேன்னு சொன்னாரு. அதை நம்பி நான் கொடுத்தானே என்னுடைய மோகன்கிற பேரை சீனிவாசன் மாத்திட்டாரு. மாத்தி வேலை முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் மாத்தலை. தற்போது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி எனக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு ஈரோடு அரசு மருத்துவமனையில் 2 விரல்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதற்கு பேரூர் செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நிதி உதவி வாங்கி தருகிறேன் அறக்கட்டளை சொல்லி அதுங்கிறப்ப ஆதார் கார்டை போட்டு பார்க்கும்போது சீனிவாசன் எனக்கு வருகிறது. இது மறுபடியும் பல தொண்டு நிறுவனங்கள் எனக்கு உதவுவதாக இருந்தார்கள். அவர்களும் சரியான ஆவணங்கள் இருந்தால் தான் செய்ய முடியும். உன்னுடைய ஆதாரை போட்டு பார்த்தால் சீனிவாசன் என்கே வருகிறது. உன்னுடைய உறுப்பினர் கடெல்லாம் மோகன் என்று இருக்கிறது. இது வாங்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். இப்போ இந்த ஆதார் கார்டு மாற்றம் செய்யும் போது உங்களுக்கு உன்னையே தெரிய வரலையா? அங்க மெடிக்கல் டீம்ல உங்களை ஆஜர்படுத்தி இருப்பாங்கல்ல, அப்ப எப்படி நீங்க அங்க போனீங்க? அது எனக்கு ஒரு வாட்டி தான் செய்ய முடியும்னு தெரியாதுங்க. இப்பதாங்க இந்த கால் விரல் ஆப்ரேஷன் முடிஞ்சு இது முயற்சி செய்யும் போதுதான் ஒரு வாட்டி தான் மாற்றம் செய்யப்படும், 2வது வாட்டி மாற்றம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இது மாற்றம் செய்யணும்னா ஜாதி சான்று வேணும்னு சொன்னாங்க. அது கூட ரெடி பண்ண சொன்னதுக்கு நீ சோழிய வேளாளர் பிள்ளைன்னு மாத்திரன்னு இழிவாக பேசினார். மறுபடியும் மாத்தலைங்க. இது கமிட்டியில மாத்துறதுக்கு தெளிவா பேசுறதுக்கு தான் ஆயிட்டு போனாரு. ஆனா கமிட்டிக்குள்ளேயே கூப்பிடலைங்க. என்னை வெளியே உட்கார வச்சுட்டு கமிட்டியில உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்டது போல சீனிவாசன் அப்படிங்கிற பெயரை மாற்றம் செய்யறதுக்காக உங்களோட ஆதார் கார்டை பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாங்களா? இல்லைங்க, நான் இப்போ வேலைக்கு போறதுனால வாரத்துல 2 நாள் 3 நாள் தினக்கூலி மாதிரி ஒரு 500 ரூபாய் கொடுப்பாரு, அவ்வளவுதான். இப்ப இந்த பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதிகள்ல ஆனந்தன் ஏராளமான நபர்கள்ட்ட போலியான ஆவணங்களை தயார் செஞ்சு கிட்னி விற்பனை செஞ்சது விசாரணை தெரிய வந்திருக்கு. அது மாதிரி அவர் எத்தனை பேர்கிட்ட அந்த மாதிரி பண்ணிருப்பாரு? இதுல அவரு எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாருங்கய்யா? ஒருத்தர்கிட்ட கிட்னி அறுவை சிகிச்சை பண்ணா அவருக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்? அவரு மொத்தமா மொத்தமா பேசிக்குவாருங்க. ஆனா டோனர் மாதிரியே பேசுவாருங்க. டோனர்ட்ட 5 லட்ச ரூபாய் பேசுவாருனாக்கா அவருக்கு ஒரு 5-6 லட்ச ரூபாய் மிச்சம் ஆகும். அப்புறம் அந்த பேப்பர் வேலை செஞ்சு தரேன்ட்டு சில பேர் பேஷண்ட் அவங்களே பண்ணிக்குவாங்க. ஆனா இவர் நான் பேப்பர் வேலை நான் செஞ்சு தரேன்ட்டு அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிக்குவாருங்க. இவர் மோகன் தெரிவித்தது போல பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதிகளில் இடைத்தரகர் ஆனந்தன் மூலமாக ஏராளமானோர் கிட்னியை விற்பனை செய்திருப்பது உறுதியாகியிருக்கிறது. காவல்துறையினர் உடனடியாக ஆனந்தனை கைது செய்து இவரை போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் இப்பகுதி சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஜான் மைக்கேல்.